தொண்டன் எப்படி இருப்பான்? அவன் தொண்டனும் கிடையாது, ரசிக குஞ்சுமணி. அதை என்ன செய்யறது நம்ம? இது தற்குறி தலைவன்னு நம்ம ஏன் சொல்றோம்னா, சொல்லி கொடுக்குற விஷயத்த கூட உருப்படியா சொல்ல. சரி தெரிஞ்சுக்கிட்டாவது பேசியா, யாரையாவது கேட்டாவது தெரிஞ்சுக்கணும்ல. கூட யாராவது விஷயம் தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கணும். இதுல என்ன ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆபீசர் இருக்காங்கன்றாங்க, ஐஏஎஸ் இருக்காருன்றாங்க. ஒருத்தர் வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்த ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் இருக்காரு. இவ்வளவு பேர் வந்து அரசு பதவிகள் இருந்தவங்க எல்லாம் இருந்தா கூட இந்த தற்குறிக்கு சரியா சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்களப்பா. தப்பு தப்பா உளறிட்டு தெரியுது. போட்ட வீடியோவை திருப்பி ஒரு வாட்டி நீங்க பார்த்து கேட்டு பாருங்களேன். பயங்கர வைரலா போயிருக்கு அந்த வீடியோ. அந்த வீடியோல என்ன சொல்றாரு? வாக்காளர் அட்டையில இருக்கிற பேரும் ஸ்பெல்லிங்கும், நீங்க ஆதார் அட்டையில இருக்கிற பேரும் ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருந்தாதான் உங்களுடைய ஓட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. எவ்வளவு பெரிய அபத்தம், எவ்வளவு பெரிய தப்பு. அந்த நீங்க வாக்காளர் அந்த கொடுத்த அந்த பிஎல்ஓ ஆபீசர் கொடுத்த ஃபார்ம் இருக்குல்ல, அந்த ஃபார்ம் உங்ககிட்ட இருந்தா நீங்க கொடுத்துட்டு இருந்தாலும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா கையில வச்சிருக்கீங்கன்னா திருப்பி ஒரு வாட்டி பாருங்களேன். அதுல தெளிவாக மேலேயே யார் வாக்காளரோ அவங்க பேர் அதுல அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனு பேரு, அட்ரஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. பிஎல்ஓ ஆபீசர் பேரு, அவங்களுடைய போன் நம்பர் அதுல பிரிண்ட் ஆயிருக்கு. எதுவுமே நாம எழுத வேண்டியதில்லை, அது ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிருக்கு. நாம எழுத வேண்டியது என்ன? நம்முடைய டேட் ஆஃப் பர்த், நம்ம அம்மா பேரு, நம்முடைய அப்பா பேரு, நம்முடைய தொகுதி. அதுதான் முதல் காலத்துல எழுத வேண்டியது. முதல் காலத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து டேட் ஆஃப் பர்த். ரெண்டாம் இடத்துல இருக்கிறது என்னன்னா ஆதார் அட்டை எண் இருந்தா, விருப்பம் இருந்தா நீங்க அதுல எழுதுங்கன்னு சொல்லுது. நல்லா புரிஞ்சுங்க. ஆதார் அட்டை எண் உங்ககிட்ட இருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா அதை அதுல எழுதுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனா இந்த தற்குறி விஜய் என்ன சொல்லி கொடுக்குது? ஆதார் அட்டையில் இருக்கிற பேரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகாம, ஓட்டர் ஐடியில் இருக்கிற பேரும் அந்த ஸ்பெல்லிங்கும் மேட்ச் ஆகலன்னா உங்க ஓட்டே கிடைக்காதுன்னு. என்ன தற்குறித்தனம்! தூக்கத்திலிருந்து ஏஞ்சி பேசுவான் தெரியுமா? உளருவான் பாரு, உளருவாயன் அந்த மாதிரி உளறி வச்சிருக்கு. நீங்க எப்படி இதை லிஸ்ட்ல எடுப்பீங்க? இதோட மட்டும் விட்டுருச்சு. அடுத்த ஒரு உளறல் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா இதுவே தப்பு.